ஒன்றிய அரசு இந்தியாவில் உள்ள அனைத்து மின்துறைகளையும் தனியார் வசம் விட வேண்டும் என்ற கொள்கை அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு அடிப்படையாக புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக மின்துறையை தனியார் வசம் விட வேண்டும் என்ற அடிப்படையில் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. நாங்களும் பல கட்ட போராட்டங்களை மத்திய அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு அடிப்படையாக புதுச்சேரி மாநிலம் 4 பிராந்தியங்களிலும் இன்று ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளோம். உடனடியாக காலியாக பணியிடங்களை நிரப்ப வேண்டும். இறந்து போன எங்கள் தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு உடனடியாக பணியமர்த்த வேண்டும், பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த புதுச்சேரி அரசை நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நடக்கும் கூட்டத்தொடரில் இந்த மின்துறை அரசு துறையாக இருக்குமா இல்லை தனியார் வசம் விட்டுவிட்டோமா என்ற கேள்வியை நமது நமச்சிவாயம் அமைச்சர் அவர்கள் தெரிவிக்க வேண்டும். இதைதான் எங்கள் தோழர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லாவிட்டால் எங்களது வேலையை இளம் தோழர்கள் அவரவர் வேலையை மேற்கொள்வார்கள். புலிவருதி என்ற கதையாக ஆக்குகிறோம், ஆக்க மாட்டோம், பரிந்துரைக்கிறோம், பரிந்துரைக்க மாட்டோம் என்று கூறிக்கொண்டே இருக்கும் புதுச்சேரி அரசு ஒரு நிலையான முடிவை இந்த கூட்டத்தொடரில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒட்டுமொத்த சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கூறியுள்ளோம். அவர்களிடம் சட்டசபை கேள்வி கேளுங்கள் என்று. இந்த சட்டசபையாவது எங்களுக்கு ஒரு நிரந்தர முடிவை அமைச்சரும் முதலமைச்சரும் எங்களுக்கு தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.